உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள் உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனலைசிஸோடு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்போ இருக்குது, அதை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல தான் லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து இந்த லக்னத்தில் பிறந்த, அந்த லக்னத்தில் பிறந்தாங்க, இந்த ராசியில் பிறந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆண்டு பிறப்பு நிகழ்றது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் நிகழுது. ரிஷப ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குறதுனால, இந்த ரிஷப ராசி அப்படின்றது உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானமாக வர்றதுனால பாக்கியமான ஆண்டு. அதை பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு கண்டிப்பான முறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முறையில் நல்ல யோகங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஆண்டுன்றதை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் போகணும்னு நினச்சிட்டு இருந்து போக முடியாமல் இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது, ரெகுலராக போகிற மாதிரி ஆகும். அதாவது திட்டமிட்டு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் யதார்த்தமாக போவீங்க. போகிற ஊரில் ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கும். சரி வந்துட்டோம், சாமியை பார்த்துருவோம் அப்படின்னு வந்து ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றத இந்த ஆண்டில் இருக்குன்றத சொல்லிக்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா 3 ராசிக்காரர்களுக்குமே வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் தொடர்புடையவங்க. சந்திரன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. ராகுவோட சந்திரன் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா, மனோகாரகன் ராகுவோட சேர்றது அவ்வளோ உகந்தது கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல சேர்ந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வையும் கிடைக்குது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனுக்கு கிடைக்குது. புலிப்பாணி சித்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் ராகு, சந்திரன், குரு இவங்களோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, தொழில் சார்ந்து மிகப்பெரிய தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ரீதியில் சக்கரவர்த்தி யோகம் செயல்பட போகுது. மேலும் பொருளாதாரம் வலுவடைய போகுது அப்படின்றது தான் இந்த ராகு, சந்திரன், குரு இணைவு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் இது நாள் வரைக்கும் உங்கள் தேவைக்கே நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. தேவைகள் இருந்தாலும் நம்ம கையை ஊண்டி நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இருந்தாலும் இவங்க நம்ம ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு ஆசை மனிதனுக்கு வரது இயல்பு தானே. அது மாதிரி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான். ஆனால் இனிமேல் எப்படி ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் யாராருக்கெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ அவங்கள இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படின்ற குரலுக்கு நாங்கள் உங்களை யாரெல்லாம் துச்சமாக நினச்சாங்களோ அவங்க உங்களை பார்த்து வைக்கிற மாதிரி, இவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு வைக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்கள் மூலிமா நன்மை செஞ்சு அவங்கள வந்து அவங்களாம் உங்களை வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் மாற போகிறீங்க. அதுக்கு காரணம் வந்து 8ஆம் இடத்து சூரியனும் சுக்கிரனும். சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் அவரோட இந்த லக்னம் சொன்ன ரிஷப லக்னம், இந்த ஆண்டு பிறப்புக்கு அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்துட்டார். அப்போ தாராளமாக பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய விருப்பங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் ஈடேற போகுது அப்படின்றத சொல்லலாம். அது போக ஏற்கனவே கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ அதை வச்சு கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு பயம், பதட்டத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. நான் இன்னும் நல்ல பலனாக சொல்லிட்டு இருக்கேன், புத்தாண்டு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் யோசிக்கலாம். கண்டச்சனியை பற்றி கவலையப்படாதீங்க. நான் பல இடங்களில் சொல்லிட்டேன், பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வந்து யோகாதிபதி, 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல போய் அமர்றாரு. விதிப்படி 7ஆம் இடத்து சனி தொந்தரவு பண்ணும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விதி விலக்க கன்னி ராசிக்கு அவர் யோகாதிபதியாக வர்றதுனால, 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதியாக வந்து அவர் 7ஆம் கேந்திரம் ஏறுறதுனால நிச்சயமாக நல்ல பலனை செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு நம்ம சனி பகவான் மேலே பழியை போட வேணாம். உங்களுடைய தசாபுத்திகள் காரணமாக இருக்கலாம்.
ஸோ அதனால வந்து சனி தான் நம்மள கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. சனி உங்களுக்கு கண்டிப்பா நல்லது மட்டும் தான் செய்வாரு. கூடுதலா அந்த சனியோட சேர்ந்து செவ்வாய் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் அங்க தான் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களும், வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு நல்ல முறையில நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது. அப்படின்றது தான் இந்த ஆண்டு துவக்கத்தில இருக்கக்கூடிய நிலையா இருக்கு. இது ஆண்டு முழுவதும் தொடரும். அதற்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர காலத்துக்கும் இந்த ஆண்டு மிக சிறந்த முன்னேற்றத்துக்கான அடித்தளம் அமைக்கிற ஆண்டா அமையப்போகுது. மேலும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆன்மீக ஸ்தலங்கள் நெறைய போவீங்க, வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்களும் மனசார வந்து முருகனுக்கு அ தொடர்ந்து விரதம் இருந்தோ, இல்ல மனசார வழிபட்டுக்கிட்டோ வந்துகிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது தான். முருக வழிபாடு உங்கள சிறந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாரு. முருகன் உங்கள காப்பாரு. மற்றும் வந்து அன்னதானம். அன்னதானம் வந்து கண்டிப்பான முறையில கன்னி ராசிக்காரர்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா, மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்கள், சங்கடங்கள், கடன் இதெல்லாம் தீர்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய தர்மம், அன்னதானம் அத தொடர்ந்து செய்யுங்க. உங்க பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க நிம்மதியா, சந்தோஷமா இருக்கலாம். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு பரவாயில்லை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் ஜூன் 1 2026 அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ அது மிகவும் நல்ல ஒரு விஷயம். கடந்த ஒரு வருடமாக நீங்கள் போட்ட உழைப்பு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீர்களோ, வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு கட்டுறது, அது பண்ணுறது, தொழிலில் விருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, வெளிநாடு விஷயங்கள், என்னென்ன முயற்சிகள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உங்கள் ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் பல முயற்சிகள் செய்திருப்பீர்களா? அந்த முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் 1 2024 குரு பெயர்ச்சி 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஒரு பூர்த்தி ஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தரைங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஜூன்லேருந்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் ஒரு அருமையான டைம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த தசாபுக்திகள் வறுமையானால் கண்டிப்பாக ஒரு அருமையான திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன், ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்து ஒரு குழந்தை பேர் பெற்று குடும்பமே ஒரு சுபிக்ஷம் அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு விஷயம் நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. ராகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் குருவோட சேர்றார். ஸோ குருவோட கேது சேருவது அருமைதான். ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே ஒரு உச்ச குருவின் பார்வைக்குள்ளேயோ சேர்க்கைக்குள்ளேயோ வராரோ அந்த ராகு கேதுகள் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக, சுப கிரகமாக மாறி கோச்சாரத்தில் நல்ல சப்போர்ட் கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பருக்கு அப்புறம் இன்னுமே சில பண வரவுகள், சில நல்ல யோகங்கள் உள்ள ஒரு ஜாதகங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பரில் நடக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷம் 2023, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 26 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புத்தாண்டில் குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் 2026 அந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு கோச்சாரத்தில் நல்ல ஒரு தாக்கத்தை, நல்ல ஒரு சப்போர்ட்டை, இதுவரை செய்த எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாடா ஏதோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்தது, ஏதோ ஒரு லாபம் எடுத்தேன், இவ்வளோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாபம் வந்தது, ஃபேமிலியிலையும் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, மனசில் ஒரு குதூகலமாக இருக்கிறது, பணம் எக்ஸஸாக இருக்குது, அந்த பணத்தை வைத்து நான் வந்து கடனை அடைக்க முடியுது, கடனை அடிப்பதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைய முடியுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க போகிறார்கள். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாருங்கிறது மறந்துடக்கூடாது. அது என்னன்னா நம்மளை எப்பவுமே செக்கில் வச்சுருக்கோம், நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கோம், நம்மளை வந்து அடுத்தடுத்த காரியங்கள் வந்து தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக சனி இருக்கிறார். ஸோ நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், ஸ்பவுஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்தோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நினைக்கிறதெல்லாம் இப்படிதான்ட்டு நம்ம ஓப்பன் டாக்காக பேசினோம்னா அது சம்டைம்ஸ் வேற மாதிரி போகும். சில சமயோஜிய புக்தியோட இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம கரெக்டான ஒரு முறையில் நம்ம கன்னிராசிக்காரர்கள் பேசும் பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் நல்ல பலன்களை கொடுப்பார். குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கெடுவதல், குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட் பண்ணுறது, படிப்புக்கு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள் இந்த ராகு 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறும் பொழுது கொடுக்கும். குழந்தைங்களால நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்குறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள், புத்திர பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கிறது, நம்மளால குழந்தை இல்லைங்கிறப்ப இந்த கரெக்டாக அந்த குரு பயிற்சி அப்போ குழந்தை பெறுவது, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு கன்னிராசிக்கு வருது. அது உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரு வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் போடுற ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த கேத்த தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, யோகமான தசைகள் போகும்பொழுது உண்மையே நாம் சொன்ன பலன் உண்மையே ரெட்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்கிறது அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு சுமாரான தசையா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் குறைவான ஒரு பலன்கள் வருதுன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம துல்லியமான பலன்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை போட்டு தசாபுக்தில் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது,
அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் நாம் எடுக்கும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான யோகமான வேலை தொழில் என்ன, எது மாதிரியான துறையில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம், எது மாதிரி டைமில் நம்ம பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் கடன் அடைக்க முடியும், எந்த நேரத்துலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும், எந்த நேரத்தில் வெளிநாடு போக முடியும், எந்த நேரத்தில் நம்மளோட வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு போக முடியும், தொழிலா வேலையா, நமக்கு தொழில் யோகமாக இருக்கிறதா அல்லது வேலை தான் நமக்கு கரெக்டா, எது மாதிரி ஃபியூச்சர் நமக்கு இருக்குதுங்கிறத உங்களுடைய தசாபுக்திகள் வைத்து 9 கிரகமும் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்களை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்த கோச்சார பலன் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி குரு சனி ராகு கேது இது மாதிரி ஆண்டு கிரகத்தின் தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் ஒருங்கிணைத்து தசநாதன் யார், அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலன் எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நமக்கு வர இருக்கிறதோ, எது நமக்கு பிராப்தமாக தெரிகிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற எந்த விஷயம் நமக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காதோ, எந்த விஷயத்தில் ஃபைனலாக நம்ம ரைட் ஆஃப் பண்ணணுமோ, எந்த துறையோ எந்த படிப்பு நமக்கு கை கொடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்தை நாம் ஓரளவுக்கு சைட்லைன் பண்ணி ஒரு கரெக்டான சாய்ஸை கரெக்டான டைமில் நாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு சமய விரயமோ, ஏன்னா ஒரு டைமும் நம்ம பேட் டெசிஷன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறப்பவும் நமக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணுறோம். ஏன்னா நேரமும் வீணாக போகிறது, அதே சமயத்தில் போட்ட காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி நம்ம மிஸ்டேக் பண்ணும் பொழுது நமக்கு இன்னுமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமாகி நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வளர முடியாமல் போகிறதுனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைங்கிறது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி ஒளி தத்துவம் செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி உங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்குது, எந்த நேரத்தில் நல்ல கர்மா கரைக்கிறீங்க, எந்த நேரத்தில் தீய கர்மாவை கரைக்கிறீங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முயற்சிகளும் திட்டங்களையும் தீட்டி நம்ம எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கன்னி ராசி என்பர்கள், ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு யூனிக்கா செயல்படுபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். நிறைய இடத்துல தோல்விகள் அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எதிரிகளினுடைய சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது, எல்லாரையுமே ஒரு நண்பர்களாக பார்க்கறதுனால யார் எதிரி யாரு ஒரு நண்பர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இவர்களால தீர்மானிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இதனால நிறைய தோல்விகள், யாரையாவது நம்பி எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கடைசி ஏமாந்து போய் நிக்கிற ஒரே ராசி என்பர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இவர்களினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போறாரு. அதாவது வருடம் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துல வராரு. இதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களிலிருந்து ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குருவினுடைய பெயர்ச்சியும் 10, 11, 12ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களையும் அந்த குரு பகவான் கடந்து வர்றதுனால ஒவ்வொரு இடத்திலையும் நிறைய ஒரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய தொழில்ல நிறைய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு வருடம் தான். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட வரல. நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லயும், அடுத்து பாத்தீங்கன்னா டெலிசீரிஸ், அதாவது சீரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இதுல எல்லாம் பேக் அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல எல்லாம் அதிகப்படியாக ஆர்வம் இருந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேர்களுக்கு அந்த திறமைகள் இருந்தும் அந்த இடத்துல வாய்ப்புகள் வரல அப்படின்ற ஒரு ஏக்கத்திலையும் இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் வருடம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மறைமுகமா ஒரு மந்தமா வச்சிருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசாம
ஏதாவது ஒரு தேவையில்லாத இடத்துல நீங்க பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வரும். இதை மாத்திரம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். சனி பகவான் என்ன செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே அதை நீங்க திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டக சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு சனியாக இருக்கும். நிறைய பதிவுகள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டக சனி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும், கலத்திரத்தை கெடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டக சனினாலே ஒரு பயம், பதட்டம் அப்படின்றத உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு? பயம்தான், பதற்றம் தான், எல்லாமே தான். ஆனா அந்த பதற்றத்தையும் அந்த பயத்தையும் தணிக்கணும் இல்லையா? அதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த சனி பகவானால பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கணவன் மனைவியினால ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அதாவது ஒரு சனினாலே மந்தக்காரகன். நம்ம சொல் பேச்சை கேட்காமல் கலத்திரம் ஏதாவது அவங்க டிசிஷன்ல முடிவு எடுப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள். கணவன் தொழிலுக்காக கடன் வாங்கி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்ந்து தொந்தரவு செய்யும் போதுதான் அந்த கண்டக சனி செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கும் போது இந்த இடத்துல அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியாக நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க, வேலை இடமாற்றம் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான சில மாற்றங்களை செய்துக்கிறது, உங்களுடைய தொழில்ல அந்த தொழிலாளர்களுக்கும் முதன்மையான சலுகைகளை கொடுத்து அதன் மூலமாக அந்த தொழிலை வளர்ச்சி அடைய செய்யறது, இது எல்லாத்தையுமே நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவுகளையும் பெரிய அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கணும். இந்த இடத்துல ஈகோ அப்படின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நான் தான் பெருசு, நான் சொல்றதுதான் கேட்கிறோம், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள்னாலதான் எல்லாமே நன்மையா இருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னால சில பிரச்சனைகள் வருது இப்படின்னு அந்த தவறை சுட்டி காட்டும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் மிகவும் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால அந்த ஈகோ கிளாஷ் இல்லாம விட்டு கொடுத்தும் போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மாத்திரம்தான் சில தொந்தரவுகளை செய்வாரே ஒழியா மற்றபடி ராகு கேதுவும் பிரச்சனையை கொடுத்து விளக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்க போறாரு. அதனால இந்த சனியினுடைய தாக்கத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதே நேரத்துல புதிதாக திருமணங்கள் ஆகுது அப்படின்னா இந்த வருடத்துல ஆகக்கூடிய திருமணங்கள்ல புத்திர பாக்கியங்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த நேரத்திலேயே நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கும். ஏன்னா பிஃபோர் டிசம்பர் அந்த புத்திர பாக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃப்டர் டிசம்பர் கண்டிப்பாக அந்த குழந்தை பேர்ல பிரச்சனைகள் இருக்கும். சின்ன மருத்துவ ரீதியான சில ஆலோசனை பெற்றுதான் நீங்க அந்த குழந்தை பாக்கியம் பெறணும்ன்ற ஒரு அவசிய சூழ்நிலை வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த மாதிரியான குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். வேலை இழப்புகள் கிடைக்குமா இந்த இடத்துல? இந்த வருடத்துல நான் ஏதாவது வேலை மாற்றம் செய்வேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த இடத்துலயே இருந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு புது இடமாற்றம் செய்து அங்கிருந்து நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்கள், கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே சமயத்துல தொழிலும் செய்யணும்ன்ற ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த தொழில்ல முழுமையான முயற்சிகள் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 10, 11, 12ஆம் இடத்துல பிரயாணிக்கும் போது இந்த இடத்துல வெளிநாட்டுல வாழ்பவர்கள் அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல ராகு என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம அந்த இந்த புத்திரன் அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சொல்லிட்டோம், வேலை இடமாற்றம் சொல்லிட்டோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பான ஒரு பிரிவினையே கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் புதுசா இப்பதான் மேடம் காதல் செய்ய ஆரம்பிச்சேன், நீங்க உடனே ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். ஏமாற்றத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். கன்னி ராசி லக்னம் சூப்பராக இருக்குங்க. நம்மளது என்ன சொல்கிறது, நம்மளது சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் விஷயங்கள் டிலே ஆகும், புரியுது. ஒரு மாதிரி லைட்டாக டல்லாகவே இருப்பாங்க. அதுக்கு கடைசியில் ஒரு பரிகாரம் சொல்கிறத பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இது வந்து பெண் ராசி, நிலம் ராசி. இவங்களுக்கு வந்து நிலம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அந்த நிலம் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது, சரிங்களா? நிலம் வாங்கலாம், காரு, பைக்கு, வண்டிகள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜாஸ்தியாக வாங்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ராசி லக்னம். இந்த குடும்பம், என்னுடைய குடும்பம், என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், முன்னேற்றணும்னு நினைக்கிற ஃபேமிலி ஓரியன்டான ராசி லக்னம். உங்கள் ஃபேமிலிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இதில் பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேலையில் எதனா ப்ரொமோஷனோ சேலரி ஹைக்குக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் நடக்கும். நீங்கள் ஃபாரின் போகணும், இல்லைனா எனக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதில் கன்னியில் வந்து நிறைய பேர் மீடியாவில் இருப்பாங்க, நிறைய ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கன்னி வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அவங்ககிட்ட நான் 3 மாதம் மட்டும் சொன்னேன், நீங்கள் கன்னி தானே, ட்ரை பண்ணுங்க, அது கிளிக் ஆகும்னு. ஒரு 3 கன்னி ராசியாவது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஸ்டார்ட் ஆகி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? மீடியா பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், பிஸ்னஸ் க்ரோத் வந்து சரியாக கை கொடுக்கும். மெயின் என்ன, ப்ராஃபிட் வரும். நீங்கள் ரன் பண்ணுற இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டும் வரும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து கையில் எப்போவுமே காசு நிற்கும். ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நான் அதை சொல்ல, நீங்கள் ஃபேமிலியை வந்து முன்னாடி எவ்வளவு பார்த்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு ஃபேமிலி உங்களை பார்த்துக்கும். நீங்கள் வந்து அவங்க பார்த்துக்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்ட்டு நீங்கள் தான் டல்லாக இருப்பீங்களே தவிர ஃபேமிலி உங்களை நல்லா பார்த்துக்கும், சரிங்களா? நீங்கள் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா மனசும் உடம்பு டல்லாகும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு விட்டமின் டி செக் பண்ணுங்கள், விட்டமின் டின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக கண்ணிக்கு வந்து இப்போ லைட்டாக கம்மியாக இருக்கும், யூஸ்வலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த விட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உடம்பும் மனசும் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆகும். எல்லா வேலையும் ஒன்றும் டக்குன்னு எடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது இன்னொன்று, இது புதன் வீடு, பெண் தன்மை உள்ள வீடு. இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப லவ் காட்டுறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கன்னிக்கு ஏதாவது நடுவில் பிரேக்கப் ஆயிருந்தான், ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால இந்த பிரேக்கப், இந்த ஈகோ, இந்த செப்பரேஷன் இதெல்லாம் நடந்திருக்கும். அதை பேச்சப் பண்ணோன்னா இப்போ நீங்கள் பேச்சப் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம். ஏன்னா நான் சொன்ன 3 கன்னியில் ஒரு கன்னிக்கு பிரேக்கப் நடந்திருக்கு. அந்த கன்னி எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பேச்சப் பண்ணோன்னா இப்போ வந்து பேச்சப் பண்ணலாம். அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, உங்களுடைய நார்மல் ஃப்ரெண்டோ இல்லை வீட்லேயே எதனா சண்டை போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த உறவு முறையோட பேச்சப் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து ஹெல்த் ரீதியாக சரி பண்ணணுன்னாலும் டாக்டரை பார்த்து இப்போ சரி பண்ணிங்கன்னா உடல்நிலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். முக்கியமாக இந்த இடுப்பு பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா டக்குன்னு சரியாகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஓகே, நீங்கள் இந்த வருடப்பருப்பு ஒன்றும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம்,
பெருமாள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் எங்கே பண்ணாலும் அங்கே வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க. சக்கரை பொங்கல் வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட். பச்சரிசியில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? அதை உணவு வச்சுட்டு அந்த கோவில்லையே வர எல்லாருக்கும் நீங்கள் அன்னதானமும் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த இறைவன் அருளால் நடக்கும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லோரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அருணாக்கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் அடித்து அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.